நானும் ரேவதியும் ஒரு வாட்டி வந்து ஸ்டேஜில் பண்ணலாம், ஏதாவது யூனோ ஃபிலிம்ஸ் பற்றி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. அதில் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பண்ணலாமே, பண்ண முடியுமா எல்லாம் கேட்டாங்க. எனக்கு கட்டாயம் பண்ணலாம், எனக்கு லைட்டிங்கில் கொஞ்சம் அனுபவம் உண்டு ஸ்டேஜை பண்ணதுனால. அப்படியா சரி பண்ணலான்னு அப்படி பேச ஆரம்பிச்சு திடீர்னு வந்து சரி டைரக்ஷன் பண்ணலாம். ஐயோ நான் வந்தே 4 வருஷம் தான் இருந்தது, அதுக்குள்ளே என்ன டைரக்ஷன்? நோ நோ நோ, யூ நோ எவ்ரி திங், யூ கம் ஆன் லெட்ஸ் டூ அப்படின்னு. ஸோ இட்ஸ் எ டெலிஃபில்ம். பிரகாஷ் ராஜ் நடிச்சு நான் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஏன்னா நான்னா டான்ஸுன்னு எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கட்டாயம் அதை பண்ண மாட்டேன்னு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஒன்று பண்ணேன். ரோஹிணி பண்ண வேண்டியது அது. அவங்க 2 பேரும் மிஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு ஈவினிங், முதல் நாள் ஈவினிங் ஏதோ ஒரு அவசர வேலை அவங்களுக்கு போய் ஆக வேண்டியிருந்தது. அதனால என்னுடைய ஃப்ரெண்டு லாஸ்ட் மினிட்ல என்னோட டான்ஸ் பண்ணக்கூடிய பெண்ணு மீரான்னு சொல்லிட்டு பண்ணுறியான்னு, சரி எனக்கு நடிப்புலாம் தெரியாது, நான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறமா அந்த படத்தை பற்றி டெலிகாஸ்ட் ஆன போது பாரதிராஜா அவர் உடனே ஃபோன் பண்ணார் டைரக்டர். ஏய் என்ன அசத்திட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்து எனக்கு அப்படியே குதூகலம், முதல்ல டென்ஷன் இவர் குரல் கேட்டவொன்னு ரொம்ப பாராட்டினாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் என் கூட பாலச்சந்தர் சாரும் இருந்திருக்காரு, பாலுமேந்திரா சாரும் இருந்திருக்காரு. ஸோ 3 பேரும் ரொம்ப பாராட்டி பேசினாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது. அதுக்கப்புறமா ரகுவரன் ரோஹிணி கல்யாணம் ஆனப்புறம் சொன்னாங்க, எங்களுக்கே தெரியாது நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோன்னு, ஆனால் எங்கள் 2 பேரும் ஆக்ட் பண்ண வைக்கணும்னு நீ நினச்சிட்ட, ஸோ யூ தாட் அபவுட் இட் ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் இட், another sweet memory.